ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருதயத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இன்னைக்கு இந்த சர்வ வல்லவர் உங்க கரங்களை பிடித்து சேனைகளுக்குள்ளே நடத்துகிறார். ஒரு மதிலை தாண்ட செய்வார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல யாரெல்லாம் தோல்வியில, பற்றாக்குறையில, தரித்திரத்துல இருக்கிறீர்களோ, கரம் பிடித்து உங்களை நடத்துவார். கண்மலை மேல நிறுத்துவார். ஏன் கண்மலை மேல நிறுத்துறார் தெரியுமா? இந்த உலகமே, இந்த பூமியின் குடிகள் எல்லோரும் நம்மை அன்னார்ந்து பார்த்து வியக்க, கர்த்தர் ஒரு மனுஷனை, கர்த்தரை நம்புகிற மனுஷனை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கும்படி கண்மலை மேலே உயர்த்துகிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கடவுள், கர்த்தர், மீட்பர், இரட்சகர் உங்களை கண்மலை மேலே உயர்த்துவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அப்பா, நீ செய்ய போவதற்கு நன்றி. தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களே, சங்கீதம் 147 அத்தியாயம் 11 வசனத்தை நாம் ஆதாரமாக எடுக்க போகிறோம். 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து, நிறைய பேர் இந்த கர்த்தருக்கு பயந்து அப்படி நினச்சிருவாங்க. கையை உடைப்பாரு, காலை உடைப்பாரு, கண்ணை குத்தி விடுவார், அடிப்பார். அட்டினா அட்டி. நல்லா கவனிங்க. இப்படியே கர்த்தரை வேற மாதிரி பிக்சர் பண்ணி வச்சுருக்கோம். கர்த்தருக்கு பயந்து ஏன் இந்த வேர்டை பயன்படுத்துகிறாங்கன்னா, பயம்ன்றது என்னென்னா, ஐயோ அடிச்சிருவார், பிடிச்சிருவார், அந்த பயம் இல்லைங்க. இது என்னன்னா, கொஞ்சம் கவனிக்கணும். அதுதான் ஒரு வித்தியாசம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் அல்ல, மதம் அல்ல, ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் போது தான் புரிய முடியும். அப்போ கர்த்தருக்கு பயந்துன்னா அது சிஸ்டம் ஆகிடும். அதை தொடாத, இது செய், அதை செய், இப்படி அப்படி இல்லை. சிஸ்டம் பேஸ்டு கிடையாது இல்லையா? ஏன் தொடக்கூடாது, ஏன் அதை பேசக்கூடாது, ஏன் அதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது? ஏன்னா இது அனுபவித்து அந்த அறிவை சம்பாதிப்பது. அப்போ கர்த்தருக்கு பயந்துன்னு சொன்னால் அவர் சொல்வதை நம்புறது,
அவரை சொல்கிற நம்புகிற இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தரை நம்புறது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? கண்ணை குத்துருவார், கையை குடைச்சிருவார், அது கிடையாது. அவர் சொல்வதை நம்புகிற இருதயத்துக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயந்து. ரெண்டாவது, இந்த கர்த்தருக்கு பயந்துன்றது என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரு. சில நேரம் சொல்கிறது நமக்கு வழங்காது, சில நேரம் சொல்கிறது அந்த சினாரியோக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராது, அந்த சூழ்நிலைக்கு, அந்த அந்த கான்டெஸ்ட்க்கு ஒத்தே வராது. அவர் ஒன்று சொல்வார், அங்கே சூழ்நிலை வேறையாக இருக்கும். இந்த ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரசம் தேவை, ஆனால் இவர் எங்கே போயிட்டாருன்னா தண்ணிக்கு போயிட்டாரு. தண்ணியை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? வெறும் தண்ணியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே வேற ஒரு ப்ராசஸ் அங்கே வேணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ப்ராசஸை தான் எடுக்கிறாரு. தண்ணியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், அந்த கிரேப் ஜூஸ் எப்படி இருக்கும்? கிரேப் ஜூஸ் கலர் வேறு. இப்போ அந்த தண்ணியை கலரை சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் அந்த சுவையை கொண்டு வரணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் இவர் எடுக்கிறது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது, இது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, கீழ்ப்படுகிறாங்க. அந்த வேலையாட்களை அவர் சொல்கிறத செய்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சுவையான ரசத்தை போல அந்த சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை பார்க்கணுன்னா அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. ஆர்டினரியாக இருக்கலாம், சாதாரண தண்ணியாக இருக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக மாற்ற தேவனால் கூடும். நம்புறீங்களா? ஆமே. அப்போ கவனிங்க, கர்த்தருக்கு பயந்துனா அவர் சொல்வதை நம்புறது, அவருக்கு கீழ்ப்படிவது, மூன்றாவது அவரின் சித்தத்தை செய்வது. அதை கொஞ்சம் நான் இன்னும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அவர் சித்தத்தை மாத்திரம், அவர் சித்தத்தையும் செய்வாங்க சில பேர், அப்புறம் கண்டதையும் செய்வாங்க. என்னன்னே புரியல. சில பேர் பாருங்க, எல்லாத்துக்கும் நேரங்காலம். சமீபத்தில் பார்க்குறேன் பாருங்க, ரொம்ப வேதனை. அவங்க குடும்பத்தில் அருமையானவங்க இறந்துட்டாங்க, அந்த பாடியை எடுக்கிறது கூட நேரம் பார்க்குறாங்க பாருங்க. கிறிஸ்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நேரம் காலம் ஏதோ பார்க்குறாங்க. கவனிங்க, அது கிடையாது இல்லையா? அவர் சித்தத்தை செய்வது, அவருக்கு கீழ்ப்படிவது, அதுதான் முக்கியம். உன் சடங்குனா என்னைக்கோ அதுக்குன்னா புல் ஸ்டாப்பு. ரெண்டாவது, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? கிருபைக்கு. நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறதே வேற. பாரு, இந்த சூழ்நிலை மட்டும் வரட்டும், இது மட்டும் கிடைக்கட்டும், நான் இப்படி செய்கிறேனாக்கும், அப்படி செய்கிறேனாக்கும், நான் யாருன்னு அப்போ தான் தெரியும். இப்படின்னா பேச்சாக தான் இருக்கு. நல்லா கவனிங்க, ஏன் பேசியும் நடக்கலை, ஏன் ஜெயம் எடுக்க முடியல? கொஞ்சம் கவனிக்கணும், சிந்திக்கணும். நீ யாருக்கு காத்துட்ருக்கிற? உன் திறமைக்கு, அந்தஸ்துக்கு, சில மனுஷனுக்கு? இல்லை, வராதுங்க. அது வந்தாலும் அது நிலச்சிருக்காது, அதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. தயவு செய்து கிருபைக்கு காத்துக்கிட்டுருங்க. அப்படின்னா என்னென்னா, கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் கிருபை. ஏன்னா கர்த்தர் தான் கிருபை, கிருபை தான் இயேசு. ஆக கர்த்தருக்கு, இயேசுவுக்கு காத்துட்டு இருக்கிறது. என்ன விஷயம்னாலும் சரி, உங்கள் காரியங்கள், உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்ப சூழ்நிலையில், சில தேவைகளில், எல்லா விதத்துக்கும் கர்த்தர்கிட்ட காத்துட்டு பொறுமையாக இரு. அவர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை, உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லலை. கொஞ்சம் காத்துட்டுருன்னா என்னென்னா, இவ்வளோ நாள் நான் சொல்லி கேட்கல, கொஞ்சம் நல்லா அடி வாங்கு, அப்போ தான் கொஞ்சம் புத்தி வரும், அதுக்கப்புறம் நான் வரேன். இப்படின்னா கர்த்தர் சொல்லலை. இது கர்த்தருடைய, இப்படிப்பட்ட கர்த்தருடைய திட்டமே கிடையாது. கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, நீ கர்த்தருக்கு காத்துக்கிட்டுறதுக்கு எதுக்கு அடையாளம்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்கு அடையாளம்னா, நீ கர்த்தரை நம்புறதுக்கு அடையாளம். ஐயா, அப்போ கிருபைக்கு காத்துறது என்பது என்னன்னா, சுயத்தில் அல்ல, பெருமைகளில் அல்ல, இச்சைகளில் அல்ல. சில பேர் கர்த்தருக்கு, அந்த கிருபைக்கு காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சுயம்தான் அங்கே வேலை செய்யும். சுயத்தில் தான் தீர்மானம், இதை செஞ்சிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம். சுயத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்க, சுயத்தில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாரு, பெருமை, செய்கிறதே பெருமை, அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். பாரு, மூன்றாவது என்னென்னா இச்சை. அவங்க செய்கிறது என்னென்னா, தேவ கிருபையின் மூலம் செய்யலை,
அவங்க இச்சித்து இது எனக்கு எப்படி வேணும், இதை நான் பிடிப்பேன், நான் இப்படி செய்வேன், இச்சை கற்பந்தரித்து இச்சையில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காரியத்தை சுதந்திரிக்கிறாங்க. ஏதோ பொருள் வாங்கிறது, எதை செய்கிறது, அது அவ்வளவும் தோல்வியில் முடியும் என்பது வேதவசனம் சொல்லுது. ஆகவே கர்த்தருக்கு உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா, உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலா, சொந்த பிஸ்னஸா, உங்கள் ஆஃபீஸில் முன்னேற்றமா, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமா, வேலையில் முன்னேற்றமா, வேலையில் நல்ல ஆசீர்வாதமா, நல்ல நிறைவான சம்பாத்தியமா, இதெல்லாம் கர்த்தருக்கு காத்துட்டு அது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பது அதிக நிச்சயம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி 3வது குறிப்பு, கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். எதுக்குங்க பிரியமாக இருக்கிறாரு? நீ கர்த்தருக்கு பயந்து உன் காரியத்தை செய்யும் பொழுது. 2வது, நீ கிருபைக்கு காத்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாழ்கிறது, பேசுறது, உங்கள் கிரியை, உங்கள் எண்ணம், திட்டம், இதில் எல்லாத்துலையும் கர்த்தர் பிரியப்படணும். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நீ ஏதோ பெரிய மலையவே சாதிச்சுட்டு வந்துட்ட, மலை மேலே ஏறிட்ட, மலையவே ஆக்கிரமிச்சிட்டனாலும் கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். தெரிஞ்சுக்கிடுங்க. அது கடவுளுடைய சித்தமா, அது கடவுளுடைய காரியமா என்று அறிந்து நீ செய்வானாதான் பரலோகமே சந்தோஷப்படும். ஆனால் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை நீ என்னமோ பெரிய மலையவே தாண்டி மலையவே பேர்த்து கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாலும் அதில் கர்த்தர் சந்தோஷப்பட முடியாது. இந்த காலவேளையில் அதை அறிந்து தயவுசெய்து அர்ப்பணித்து செயல்படுங்க. கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று சாட்சியாக ஜீவிக்க முடியும். God bless you. Bye-bye.